டேஸ் மூலமாக தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் மலையாள சினிமாவிலையும் ரொம்பவே பிரபலமானவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அஜித் விஜயன் அவர்கள். இப்போ அவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்கிறார் அப்படின்ற செய்திகள் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களிலேயே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவர் மிகப்பெரிய அளவில் நல்ல நடிகராக, குணச்சித்திர நடிகராக மலையாள சினிமாவில் அறியப்பட்டவர். தொடர்ந்து இது போல் பெரிய பெரிய நடிகர்கள் நம்மளை விட்டு பிரிந்து போகிறது ரொம்பவே நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அஜித் விஜயன் அவர்கள் மலையாள சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்டாரு. இந்த சூழ்நிலையில் இப்போ அவர் காலமாக இருக்கக்கூடிய செய்திகள் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. தொடர்ந்து எல்லோருமே அவருக்கு இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. மலையாள சினிமா மட்டும் இல்லை, உலக சினிமாவில் இருக்கக்கூடிய அனைவருமே இப்போ அவருக்கு இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, விஜய் சேதுபதி மற்றும் சிறுத்தை சிவா இருவரும் இணைந்து படம் பண்ண போகிறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனால் இதற்கு சித்ரா லக்ஷ்மன் சமீபத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்னன்னா, சிறுத்தை சிவா மற்றும் அதே போல் விஜய் சேதுபதி அவர்கள் இணைந்து நடிக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நாங்கள் ஒரு கோயிலில் சந்திச்சுக்கிட்டோம், அதை நாங்கள் யதார்த்தமாக தான் சந்தித்தோம். நாங்கள் எப்பயும் போல் பார்த்திங்கன்னா எப்படி பேசுவோமோ அது மாதிரி தான் பேசணுமே தவிர படத்தை பற்றி ஒரு விஷயம் கூட நாங்கள் இருவருமே பேசிக்கிட்டது கிடையாது, எதை பற்றியுமே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் அப்பாடா நல்ல வேலையாக விஜய் சேதுபதி அவர்கள் தப்பிச்சுட்டாரு அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே விஜய் சேதுபதி அவர்கள் நீண்ட நாட்களுக்கு அப்புறமாக மகாராஜா படம் மூலமாக தான் ரசிகர்களிடையே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. இந்த நிலையில் எங்கள் சிவா அவர்கள் கூட இணைந்து நடித்து ஏதாவது படம் ஃப்ளாப் ஆயிருமோ, இல்லை சரியாக ஓடாமல் போயிடுமா அப்படின்ற பயம் வந்துருச்சான். தொடர்ந்து சிவா அவர்கள் இயக்கக்கூடிய படங்கள் அவ்வளவாக வெற்றியடைகிறதில்ல அப்படின்றது இப்போ ரசிகர்களிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்கு. இதனால் இப்போ விஜய் சேதுபதியும் அதே போல் பார்த்தீங்கன்னா சிவாவும் இணைய போகிறதில்ல அப்படின்னு சித்ரா லக்ஷ்மணும் சொல்லியிருக்கிறாரு. அதையும் தாண்டி விஜய் சேதுபதி அவர்களும் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தெளிவுபடுத்தியிருந்தார். அதனால் ரசிகர்கள் விஜய் சேதுபதி அவர்கள் வேறு ஏதாவது ஒரு படத்தில் நல்ல கேரக்டர் நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.